சௌமியா ரொம்பவே அடம் பிடிக்கிற பொண்ணு. 2 பசங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு பிறந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அவளுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா. நிறைய காசு பணம் இருந்ததுனால அவ ரொம்பவே ஆடம்பரமா வளர்ந்தா. அதிகாலையில உதயிக்கிற சூரியனை சௌமியா பார்த்ததே இல்ல. ஏன்னா சௌமியா 9 மணிக்கு தான் எந்திருப்பா. இப்படி எல்லாமே அவ இஷ்டப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு காலேஜ்ல பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தனை விரும்புனா. பிரகாஷ் கூட அவளை ரொம்பவே விரும்புனா. பிரகாஷ் சௌமியாவோட அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லல. ஒரு நாள் பிரகாஷ் வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா சௌமியாவை பார்க்க வந்தாங்க. பிரகாஷோட அம்மா அனுசூயம்மா, அப்பாவான சூர்யா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அனுசூயம்மா காலைல 5 மணிக்கே எந்திரிச்சு சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பேரை வாங்கினவங்க. சௌமியாவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சௌமியா, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு வேலை செய்ய தெரியுமா? நான் எப்பவுமே வேலை செஞ்சதே இல்ல. அனுசூயம்மா, பொட்ட பசங்க எதுக்காக வேலை செய்யறது இல்லன்னு சௌமியாவோட அம்மாவான சீதாம்மா கிட்ட கேட்டாங்க. இந்த பக்கம் சௌமியாவோட அண்ணனான சாகர், அதுக்கப்புறம் சுனில் தங்கச்சிய பத்தி சமாதானமா பேசினாங்க. என் தங்கச்சி ரொம்ப பாசமா வளர்ந்துட்டா. அதனாலதான் அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியாது இல்லப்பா. உண்மைதான். அதுக்காக வேலைக்காரங்களை நாங்களே தேடித்தரோம். வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கு எதுக்காக கல்யாணம் செய்யணும்? அது என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்போ கல்யாணம் பண்றது வேலை செய்யறதுக்கா? இல்லன்னு நான் கூட சொல்ல. சமையல் யாரு வேணாலும் செய்யலாம். ஆனா புருஷனுக்கு அன்பா சமைச்சு போடுறது பொண்டாட்டி மட்டும்தான். எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலனாலும் அவளோட புருஷனுக்கு செய்யணும் தானே. அத்தை, பிரகாஷ்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். என்னோட பெத்த வீட்ல எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. நீங்க சொல்லி கொடுங்க, நான் அதே மாதிரி செய்யறேன். உனக்கு வேலை செய்யணும்னு மனசு இருக்குல்லமா, அது போதும் எனக்கு. கல்யாணத்துக்கு முழு சம்மதம். அனுசூயம்மா இப்படி சொன்னதுனால சௌமியா பிரகாஷுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தினால ஒன்னானாங்க. வீட்டுக்கு மருமக வந்தாலும் அசூயம்மா 2 வாரம் மருமகளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்க. 3வது வாரத்துக்கு அப்புறம் வேலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அம்மா சௌமியா, கொஞ்சம் டீ போட்டு குடுமா, ரொம்ப தலைவலிக்குது. சரிங்க அத்தை. சௌமியா சமையல் அறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆனாலும் வரவே இல்ல. அனுசூயம்மா என்ன இன்னும் மருமக வரலன்னு சமையல் அறைக்குள்ள வந்தாங்க. சௌமியா அடுப்புல ஒரு குண்டா நிறைய தண்ணி வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. ஏமா, எத்தனை பேருக்கு டீ வச்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தான் அத்தை. ஆமா, இவ்வளவு தண்ணி வச்சிருக்கியே, கொஞ்சம் குறைவா தண்ணி ஏன் வைக்கல? அப்படியா? எனக்கு தெரியாது அத்தை, இதான் முதல் தடவை. ஐயோ, ஒரு கிளாஸ் டீக்காக ஒரு குண்டா தண்ணி வச்சிருக்கியே, இதுல எவ்வளவு பாலுமா ஊத்திருக்க? 1/2 லிட்டர் பாலத்தை, கட்டியா இருந்துச்சா, அதனாலதான் இவ்வளவு தண்ணி ஊத்துனேன். அப்ப தெரிஞ்சிச்சு அனுசூய அம்மாவுக்கு தன்னோட மருமகளுக்கு சமையல் அறையில ஏபிசிடியே தெரியாதுன்னு. இப்படி கொஞ்ச நாளுக்கு சௌமியாவுக்கு அத்தை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனையோ தடவை அனுசூயம்மா சொல்ல முடியாம தலைமையில அடிச்சுக்கிட்டு உக்காந்தாங்க. ஆனாலும் சௌமியாவை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி 2 வாரத்திலேயே சௌமியா சமையல் செய்ய நிதானமா கத்துக்கிட்டா. அனுசூயம்மா சௌமியாவுக்கு ஒரு வேலைய சொல்லி கொடுத்தாங்க. சௌமியா, நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் கழுவி கோலம் போட வேண்டியது உன்னோட வேலை. உனக்கு துணையா நான் கூட இருக்கிறேன். சரி அத்தை. இப்படி காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குன சௌமியா காலையில எந்திரிக்கவே இல்ல. 8 மணி ஆயிடுச்சுன்னு பிரகாஷ் தான் எழுப்புனா. சௌமியா, 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்ன, இப்போ டைம் 8 மணி ஆயிடுச்சு. தூங்கிக்கிட்டு இருக்கிற சௌமியா எந்திரிச்சு உக்காந்து, ஐயோ 8 மணி ஆயிடுச்சா, சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே போய் தொடப்பத்தை கையில எடுத்து திரும்பி பார்க்கும்போது வாசல் கழுவி அழகா கோலம் போட்டு இருந்துச்சு. சௌமியாவோட அத்தை பின்னாடி வந்து நின்னு, சௌமியா, நீ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்ல நீ மக கிடையாது, மருமக இல்லையா? இந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். இந்த வீட்ல மருமகளா இருக்கிற நீ காலையில 6 மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கணும். இதுக்கப்புறம் 6 மணிக்கு எந்திருக்கிறத பழக்கம் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, நாளையில இருந்து சீக்கிரமா எந்திருக்கிற அத்தை. அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு
சௌமியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சா. இப்படி மறுநாள்ல இருந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா. பாவம், அவ தூக்க கலக்கத்திலேயே வீட்ல எல்லா வேலையும் செஞ்சா. தூக்க கலக்கத்திலேயே வீட கூட்டுனா, தூக்க கலக்கத்திலேயே சமையல் கூட செஞ்சா. இப்படியே தூக்க கலக்கத்துல துணி கூட துவைச்சா. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்து தூங்கிட்டா. இப்படி ஒரு நாள் தூக்க கலக்கத்திலேயே காய்கறிய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது, சௌமியா, இந்த ஷர்ட் என்ன இப்படி இருக்கு? இத நீ துவைக்கவே இல்லையா? துவைக்கலான்னு தாங்க எடுத்தேன். ஆனா இன்னொரு தடவை நீங்க போட்டதுக்கு அப்புறம் துவைக்கலான்னு எடுத்து மடிச்சு வச்சிட்டேன். இப்படி அழுக்கா இருக்கிற ஷர்ட்டை எடுத்து மடிச்சு வச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? உங்களுக்காவது கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? நான் இப்படி வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யறேன்னு என்ன பார்த்தா பாவமா இல்ல? என்னது, புருஷனுக்கு சேவை பண்றத நீ வேலைக்காரியா யோசிக்கிறியா? ஆமாங்க, எப்பவுமே செஞ்சா அது வேலைக்காரி தான். இதுக்கப்புறம் என்னோட துணிய எங்க அம்மா தோக்கிட்டோம், நீ ஒண்ணு வேலைக்காரி மாதிரி தோக்காத. இப்படி பிரகாஷ் கோவமா வெளியே வந்தான். சௌமியா கூட தன்னோட புருஷங்கிட்ட பேசினதை யோசிச்சு மனசுக்குள்ள கவலைப்பட்டா. இப்படி வீட்ல அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலை செஞ்சதுனால அவ ரொம்பவே கஷ்டப்பட்டா. இப்படி ஒரு நாள் சௌமியா வேணும்னு எந்திரிக்காம முழிச்சுக்கிட்டே பெட் மேல படுத்திருந்தா. சௌமியா, என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கவே இல்ல? உடம்பு சரியில்லையா? மருந்து ஏதாவது கொண்டு வந்து குடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இன்னைக்குல இருந்து உங்க வேலைய நீங்களே செஞ்சுக்குங்க. எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்குன்னு சாப்பிடாம விட்டுருவியா? ஆமாங்க, விட்டுருவேன். எனக்கு தூக்கம்தான் முக்கியம். நீ வளர்ந்திருக்கிய தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. இப்படி பிரகாஷ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அனுசையம்மா பிரகாஷ கூப்பிட்டு சௌமியா எங்கன்னு கேட்டாங்க. பிரகாஷ் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். மருமக ரொம்ப செல்லமா வளர்ந்தவடா. கொஞ்ச நாள்ல அவளே சரியாயிடுவா. உங்க அக்கா வரல, அவளை பார்த்து இவளே கத்துக்குவா. அது வரைக்கும் நீ எதுவுமே பேசாத. அனுசூய அம்மாவோட மருமக திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போனவ. லீவ்ல ஊருக்கு வந்தா. திவ்யா எப்பவுமே போல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. சௌமியா அவளை அதிசயமா பார்த்தா. 8 மணி ஆகுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருந்தா. அண்ணி, 8 மணி ஆவறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? சும்மா தானே உட்காருது? ஆமா, இங்கதான் சும்மா உட்கார்ந்து இருக்கேன். இதே எங்க ஊர்லயானா நான் சீக்கிரமா கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும்ல. நீங்க என்னதான் டீச்சரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கணும், ஓய்வு எடுக்கணும்னு உங்களுக்கு தோணாதா? நான் ஓய்வு எடுக்கலன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? நான் தான் ஓய்வு எடுக்கிறேன்ல. நைட்டு 10 மணிக்கு தூங்குனா காலையில 5 மணிக்கு எந்திருக்கிறேன். அது போதாதா? ஐயோ, காலையில என்னால 5 மணிக்கு எந்திருக்க முடியல. வேலைய கடகடான்னு செய்ய முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ வேலைக்கு போகிற பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருப்ப? பசங்க பிறந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீ என்ன செய்வ? என்னவோ அண்ணி. அதனாலதான் இப்பல இருந்தே கத்துக்கோ. நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கிடைச்சா உனக்கு குழந்தைங்கன்னா கஷ்டமாவே இருக்காது, பழகிடும். சௌமியா திவ்யா சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற மாதிரி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சா. முதல்ல அவளுக்கு கஷ்டமாதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிட்டா. சௌமியாவோட அப்பா அம்மா அண்ணனுங்க சௌமியாவை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. சௌமியா கடகடன்னு வேலை செய்யறது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சௌமியா, நீ வீட்டு வேலையை எவ்வளவு நல்லபடியா செய்யற. நீ இவ்வளவு நல்லா வேலை செய்வேன்னு நாங்க யோசிச்சியே பார்க்கல. தங்கச்சி, உனக்கு கஷ்டமா இருக்கா? ஆமா அண்ணன், எனக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு. எதுக்காக தெரியுமா? எல்லாம் உங்களாலதான். எங்களாலயா? உன்னை கீழே கூட விடாம கையிலேயே வச்சிருந்தோமா நாங்க. அதுதான் அண்ணன், நீங்க செஞ்ச தப்பு. பொட்ட பசங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தா புகுந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன்னை செல்லமா வளர்த்தது எங்க தப்பு அப்படின்றியா? உங்ககிட்டயே நீங்க வச்சுக்கிறதா இருந்தா எது வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வரும்போது வேலை செய்யணும்ல. நான் இந்த வீட்டுல எல்லா வேலைய செய்யறேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. 23 வயசு வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருந்தா இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா சௌமியா, அத பத்தி நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஆனாலும் எங்க அத்தை கோவம் வந்தாலும் அதை என்கிட்ட காட்டிக்காமையே இருப்பாங்க.
அவரு கூட வேலைக்கு போகும்போது என் மேல கோவம் வந்தாலும் காட்டிக்க மாட்டாரு. ஒரு நாள் அவரு அழுக்கு துணிய போட்டுக்கிட்டே வேலைக்கு போனாரு. நம்ம வீட்ல இப்படி இருப்பாங்களா? என் அண்ணனுங்க ஆயிருந்தா வீட்டையே ரெண்டாக்கி இருப்பானுங்க. அனுசூய அம்மா ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு சௌமியா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மருமகளை பார்த்து அவங்க ரொம்ப பெருமையா யோசிச்சு சந்தோஷப்பட்டாங்க. சௌமியா இப்படி நல்லபடியா மாறி இருக்கிறத பார்த்து அவளோட அப்பா அம்மா அண்ணனுங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.